வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய ரெண்டாவது மனைவியான ஜாய் இவங்களுக்குள்ள நிறைய இஷ்யூஸ் இப்போ கொஞ்ச நாளாக வந்து போயிட்டுருக்கு. அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்களுக்கு பர்சனலாக அனுப்பின ஒரு வீடியோ மெசேஜ். அவர் எப்போ அனுப்புனாருலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வீடியோ மெசேஜை வந்து இவங்க ஆன்லைனில் போட்டு விட்டாங்க. அந்த வீடியோவை எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அக்கா ரஹா ரங்கராஜ் அப்பாவின் அலப்பறைகள் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து a man that can betray woman who carry his child will betray anyone, read that again அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோவுடைய ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்து அவர் இருக்காரு. அதே குக் வித் கோமாளி ஷோவில் கோமாளியாக இருக்கிற குரேஷி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதம்பட்டி ரங்கராஜோடைய வீடியோவை மார்க் பண்ணுற விதமாக அந்த வீடியோவில் வந்து ரங்கராஜ் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரி இவர் வந்து மலையாளத்தில் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. குரேஷி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர். அவருடைய ஹியூமர் சென்ஸ் காமெடி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டஸ்டன்ஸை கலாய்க்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஜட்ஜஸையுமே அவர் வந்து கலாய்ப்பார். அதுலேயும் மெயினாக மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அவர் பயங்கரமாக வந்து ஓட்டுவார். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஷோவில் வந்து ஜட்ஜஸை பார்த்து நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு ரக்ஷன் வந்து சொல்லுவார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜை நீதி அப்படின்னு சொல்லும்போது இவரை பார்த்து நீதினு சொல்லிட்டு 10 செகண்ட் சிரிக்காமல் இருங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி குரேஷி சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. கரெக்டாக இந்த டைமில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ வேறு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காமெடியை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எடுத்து போட்டு மாதம்பட்டியை பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ குரேஷி போட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோ குரேஷி என்னையா நீ மாதம்பட்டியை இப்படி இறங்கி செய்கிற பயங்கரமாக கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி ஸ்மைலி எமோஜிஸ் போடுறதா இருக்கட்டும், குரேஷிக்கு ஃபயர் விடுறதா இருக்கட்டும், இப்படி தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. குரேஷியோடைய வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியே கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரொமான்ஸ் பத்தலடா 2 வாரம் என்கிட்ட ட்ரைனிங் வா அப்படின்னு. அவருடைய கமெண்ட் கீழே போயிட்டு ஒரு சில பேர்லாம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை தான் கலாய்க்கிறாரு, அது கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஷோ அப்படிங்கிறது வேற, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வேற. குக் வித் கோமாளி ஷோவே வந்து குக்கிங் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே கலந்த ஒரு ஷோ. அப்படி தான் அந்த ஷோ வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்குள்ள கலாய் கொடுத்துப்பாங்க, வாங்கிப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் ஷோவை தாண்டி ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனையை வச்சு ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறது சத்தியமாக யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் குரேஷி பண்ணியிருக்காரு அப்படின்னா இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மாதம்பட்டி சொல்லாமல் அவர் பெர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் ஆடியன்ஸ் நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இவரே குரேஷியே நம்ம பயங்கரமாக அவரை கலாய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரேஷி வீடியோ போட்டார், அவரோட நிக்கல உமேர் அவருமே இந்த குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டாரு, இப்போ எலிமினேட் ஆயிட்டாரு. அவருமே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அந்த வீடியோவில் எப்படி பேசியிருந்தாரோ அதை அப்படியே ட்ரால் பண்ணி அவருடைய ஸ்டைலில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லையும் மாதம்பட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் குரேஷி உமேர் 2 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இன்னும் வேறு யார் யாரெல்லாம் இதே மாதிரி வீடியோ போட போகிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய ரெண்டாவது மனைவியான ஜாய் இவங்களுக்குள்ள ஒரு டாக்ஸிக்கான ஈகோ வார் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அண்ட் அவருடைய ஒய்ஃப் ஆர்த்தி இவங்களுக்குள்ள வந்து மாறி மாறி போஸ்ட் போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, ஒரு கட்டத்தில் கோர்ட்டே டென்ஷன் ஆகி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க நிறுத்தினாங்க. இப்போ அந்த சண்டை எப்படி நடந்ததோ இப்போ இவங்களுக்குள்ள வேற விதமாக ஒரு ஆன்லைன் சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மீடியா முன்னாடி அவருடைய இந்த பர்சனல் இஷ்யூ பற்றி அவர் எதுவுமே வந்து பேசலை, ஷேர் பண்ணதே கிடையாது, ரியாக்டும் வந்து பண்ணலை. அவர் சைடு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஜாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ, இவங்க டூர் போனது, இப்போ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி இப்போ வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இப்போ இன்டர்வியூவும் கொடுத்துட்டு வராங்க. ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்று வெளியில் வந்து ஓப்பனாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசணும், இல்லை பேசாமல் இருக்கிறதும் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால இதை நான் வெளியில் கொண்டு வர விரும்பல, நான் தனியாக பேக் எண்டில் நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஓகே தான். அப்படி தான் மாதம்பட்டி இப்போ வரைக்கும் இருந்தார். ஆனால் ஒரு இஷ்யூவை மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சரி கிடையாது. அந்த வேலையை தான் இப்போ மாதம்பட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு வெறும் மாதம்பட்டியை மட்டும் நம்மளால் குறை சொல்ல முடியாது. அவர் இப்படி பண்ணுறாருன்னா அதுக்கு முக்கிய காரணமே ஜாய் தான். ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவரை பழி வாங்குற மாதிரி தான் தெரியுது. என் கூட சேர்ந்து நீ வாழ மாட்டியா, உன் இமேஜை நான் டேமேஜ் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோலாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இன்டர்வியூவில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை பழி வாங்குறதுக்காகலாம் அந்த வீடியோவை வந்து நான் ரிலீஸ் பண்ணலை, அவர் என் கூட எப்படி வாழ்ந்தார் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும், அதனால தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்குள்ள பர்சனல் அதை வெளியில் கொண்டு வரும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், ஈகோ ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகி தான் மாதம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக ரிலீஸ் பண்ண வீடியோவை ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன், ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு குரேஷி, உமர் இந்த மாதிரியான ஆட்களை வந்து யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. மாதம்பட்டி இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி இவங்க சும்மா வீடியோ போட்டிருக்காங்களா, இல்லை இதுக்குமே காசு கொடுத்து இவங்களை வீடியோ போட வச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. குரேஷிக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு டைமில் குரேஷியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு பொழந்தாங்க. எப்போ அப்படின்னா மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த டைம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க ஓப்பனாக வெளியில் வந்து இதான் நடந்தது அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே பேசிட்டாங்க. ஆனால் பிரியங்கா வந்து இப்போ வரைக்குமே வெளியில் அந்த இஷ்யூவை பற்றி பேசவே கிடையாது. பேசணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னா ஓகே தான். ஆனால் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் இன்டெரக்டாக இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கோமாளி கண்டஸ்டன்ஸ் இவங்களெல்லாம் பேச வச்சு வீடியோ போட வச்சு அதில் குரேஷி வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி போட்டார் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய இஷ்யூ பற்றி நமக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பர்சனல், அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆனால் பொதுப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ பப்ளிக் வந்துருச்சு. ஸோ பப்ளிக்காக வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஜாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலுமான மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா 2 பேர் மேலேயுமே பெரிய தப்பு இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவருடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு ஜாயை வந்து திருமணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா இவங்களுடைய திருமணம் வந்து லீகலாக இருக்கும். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவருடைய முதல் மனைவியை அவர் விவாகரத்துலாம் பண்ணவே கிடையாது. பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாய் கழுத்தில் தாலி கட்டினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஜாய் இவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுமே ஏன் வந்து மாதம்பட்டிக்கிட்ட அந்த கேள்வி கேட்கவே இல்லை, கேட்காமலே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. நீங்கள் உங்களையே ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ஜாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய முதல் ஹஸ்பண்டை இவங்க வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு தான் மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி மாதம்பட்டிக்கிட்ட நீங்களும் ப்ராப்பராக உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏன் இவங்களும் சொல்லலை, சொல்லாமலே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. இப்போ இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்பாவி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பிறக்க போகிற அந்த குழந்தை தான். ஜாய் வந்து 7 மாதம் கர்ப்பமாக வந்து இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆண் பெண் அவங்க எடுக்கிற தவறான முடிவு, தப்பான ரிலேஷன்ஷிப்பால் பார்த்தீங்கன்னா பல குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் வந்து கிடையாது. இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.